பீட்ரூட் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கடலைப்பருப்பு நிறம் மாறி வந்த உடனே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா பீட்ரூட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டை சேர்த்ததுக்கப்புறமா பீட்ரூட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான பீட்ரூட் பொரியல் சூப்பராக தயாராகிடும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.